கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசுவையே பின்பற்றுவது என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தை விட்டு புறப்படும்போது பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு அந்த பர்த்திமேயுவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். தேவனுடைய கிருபையையும் இரட்சிப்பையும் அவருடைய அற்புதங்களையும் பெற்று அனுபவிக்கிற யாவருமே அவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தரிடத்தில் பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் நமக்கே உரிய விதங்களில் நம்முடைய ஸ்தலங்களில் அதை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பர்த்திமேயுவோ இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து அவருக்கு பின் சென்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாமும் கூட இயேசுவையே பின்பற்றி அவருடைய வார்த்தைகளின்படியே நடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எப்போதும் எல்லா இடங்களிலும் உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கும்படியாக உம்முடைய கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.